ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாண்டியன் ஸ்டோர்ஸில் பொங்கல் விழா. ஸோ எல்லாம் பொங்கல் வச்சிட்ருக்காங்க வீட்டு முன்னாடி. பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாண்டியன் ஃபேமிலி பூரா பொங்கல் வைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி சாரீ கட்டியிருக்காங்க. மருமகங்கள்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பக்கம் முத்துவேல் சக்திவேல் அவங்களும் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. சரி, சக்திவேல் இருந்துட்டு நம்ம பொங்கல் தான் சீக்கிரம் பொங்கணும், சீக்கிரம் வைங்க, நீ நல்லா வைங்கன்னு சொல்லி கொண்டு போய் நீங்கள் என்ன தண்ணி ஊற்றுறீங்கன்னு சொல்லி தண்ணியை கொண்டு போய் அடுப்புலேயே ஊற்றிடுறாரு. எல்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க தம்பி? இல்லைங்க நான் அது என்ன சக்தி இப்படி பண்ணிகிட்ருக்கேன், இந்த தடவை இந்த பக்கம் வந்தேன்னு பாருடா, அவங்க கையை முடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. பாண்டே நீங்கள் என்னன்னா தடபோலாம் ஃபோட்டோக்காரெல்லாம் வர சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. ஏன்ப்பா உன்னை எப்போ வர சொன்னேன்? இது என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி எப்பயாவது அந்த ஃபோட்டோ எடு. மயில அவங்க அம்மா இருந்துட்டு மயிலை எந்திரிக்க சொல்கிறாங்க. மயில், நம்ம பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்கணும். ஏம்மா இப்படி பண்ணுற? உனக்கு தெரியாது, நீ தானே மூத்த மருமகன், உன் பொங்கல் தான் முதல் பொங்கணும். அம்மா எல்லார் பானையும் ஒட்டுக்கா பொங்கட்டும்மா, நீ சும்மா இருமா, அக்காவை ஏதோ சொல்லிகிட்டே இருக்காதம்மா, நீ சும்மா இருமான்னு சொல்லி 2 பேர் திட்டி அடக்கிடுறாங்க அவங்க அம்மாவை. திடீர்னு பார்த்தா பாண்டியன் கண் கலங்குறாரு. என்னங்க புகை எதுவும் கண்ணில் பட்டுருச்சா? இல்லை கோமதி, ஒரே சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீராக வருது. எனக்கு குடும்பமே இல்லை, யாருமே இல்லைன்னு சொன்னவங்க முன்னாடி பாண்டியன் பார் எவ்வளோ பெரிய குடும்பத்தை உருவாக்கி காமிச்சிருக்கேன். பசங்க மருமகங்கன்னு எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல கோமதி. நம்ம மயில் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி மயில் பொங்கல் தான் முதல் பொங்கிச்சு. எல்லாம் ஒரே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ வரிசையாக ஒருத்தர் பொங்கலாக பொங்குது. இதெல்லாம் பொங்கலோ பொங்கல் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பாண்டியன் வேறு சும்மா இல்லாமல் பொங்கலோ பொங்கல் இவங்களுக்கு காது கேட்கணும், முத்துவேல் சத்திவேல்னு சொல்லி கத்துறாரு. இங்கே ஒரு லேடிஸ்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. எல்லாம் உங்களால் தான், நீங்கள் மட்டும் தண்ணி ஊற்றுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்கியிருக்கும், இப்போ நீங்கள் இப்படி தான் ஆகணும் உங்களுக்குலாம் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃபு. இங்கே இவங்க பொங்கலும் பொங்கிடுச்சு. எல்லோரும் சூரியனுக்கு ஆரத்தி காமிச்சிட்டு எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பாண்டியன் வீட்டில் ஃபோட்டோகிராஃபர் வர சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு குசுமை பாருங்கள். நீ ஃபோட்டோகிராஃபர், நீங்கள் என்ன பண்ண, எல்லா ஜோடியும் தனித்தனியாக ஃபோட்டோ எடு அப்படிங்கிறாரு. ஸோ எங்கள் டென்ஷனே பொங்கல் வச்சாச்சுல, வாங்க எல்லாம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்டுறாரு முத்துவேல் அவங்களெல்லாம் உள்ளே. எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட போயிட்டாங்க எல்லாருமே. ஸோ எங்கேயும் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பாண்டியன், எனக்கு இன்றைக்கி தான் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. எத்தனையோ பொங்கல் கொண்டாடி இருக்கேன், இந்த பொங்கல் எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஒரே குறை தான், நம்ம பழனிக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த பொங்கல் பழனிக்கு நம்ம ஜோடியாக தான் கொண்டாட போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக கோமதி நீ பேசுனதில். இங்கே முத்துவேல் வீட்டிலலாம் சாப்பிட உட்காந்ததுக்கப்புறம் பாட்டி தனியாக சிரிக்கிறாங்க. என்ன அத்தா, நேற்று வரைக்கும் அவனுக்கு கல்யாணம்னாலும் அழுதுட்டு இருந்தேன், இன்றைக்கி அப்படியே உங்கள் பொண்ணு வீட்டில் பொங்கலை பார்த்தோன்னே சிரிப்பு வருதா? ஏங்க அத்தை சிரிக்க தானே செய்கிறாங்க, சந்தோஷப்பட வேண்டியது தானே. இங்கே நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்கலையே. உங்கள் பொண்ணு ஓடி போனதில் தான் நீ இப்படி ஆகிப்போச்சு. இன்னும் அவளை பேசுவேன். ஏங்க நல்ல நாளாக இதே தான் பேசுவீங்களா? அண்ணே, நீங்கள் இவனுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னீங்க, நானும் பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். இவனுக்கு நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிடுவேன். என்னமோ ஒன்று என்ன சொல்லிங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசுகிற விஷயம். எல்லோரும் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏதோ சாப்பிட்றீங்களா? எதுவும் வேண்டாம். அப்பா எனக்கு ஒன்று சொல்லுங்கப்பா. என்னப்பா அரசியை தான் கல்யாணம் பண்ணணும்னு என்கிட்ட சொல்கிறீங்க, பெரியப்பாட்டை போய் பொண்ணு பாருன்னு சொல்கிறீங்க, என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க? டேய், நீ அரசியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக அண்ணனை சும்மா விட்டுற முடியுமாடா? அவர் ஏதாவது பண்ணணும்ல. நம்ம அடிக்கடி ராஜி ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டே இருந்தால் தான் இந்த சொத்து போய் ராஜிட்ட கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் உனக்கே வரும். புரியுதா? நான் அதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, இப்படி ஒன்று இருக்காப்பா? ஆமாம், நீ உனக்கு சொன்னது மட்டும் செய், சரியா? பாண்டியன் எல்லாத்தையும் கோமதின்னு அப்படியே பரபரப்பாக வர்றாரு. ஏதோ சந்தோஷமான விஷயம் போல். எல்லாத்தையும் கூப்பிடு முதல்ல. என்னங்க என்னாச்சு? முதல்ல எல்லாத்தையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. மாமா என்னாச்சு மாமா, ஏன் எல்லாத்தையும் வர சொல்கிறீங்க? எங்கே ஏதாவது பிரச்சனையா? என்ன கோமதி, என் முகத்தை பார்த்தா பிரச்சனை மாதிரியா இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கோமதி. எல்லோரும் வந்துட்டாங்களா கோமதி? எல்லோரும் வந்துட்டாங்க, விஷயத்த சொல்லுங்கள், எனக்கு படப்படன்னு வருது. அது ஒன்றும் இல்லை கோமதி. ஒன்றும் இல்லைன்னா எதுக்கு மச்சான் எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க? டேய், எந்த நேரத்தில் காமெடி பண்ண இல்லையா, சும்மாடா. சில நேரத்தில் நம்ம நம்பவே முடியாத அற்புதம் நடக்கும்ல கோமதி, அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்துருச்சு கோமதி என் வாழ்க்கையில். மச்சான், லாட்ரி ஏதாவது அடிச்சிருச்சா? மாமா அதை தான் பல வருஷத்துக்கு முன்னாடி தடை பண்ணிட்டாங்கல்ல மாமா. நானும் குமரேஷ் மாமா நடந்து போயிட்டு இருந்தோமா, போகிற வழியில் ஏதோ பேசிட்டு போயிட்டே இருந்தேன். கடைசியில் பேச பழனி கல்யாணம் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு பேச ஆரம்பித்தோம். அப்படி பார்த்தா திடீர்னு குமரேஷ் மாமா ஒரு குறி சொல்கிறவரை பற்றி சொன்னார். எதுங்க சம்மதி, அந்த கருப்பரைங்களை குறி சொல்லுவார் அவரா? கிளாரிட்டியாக சொல்லுவாருங்க சம்மதி, நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன். அவர் தாங்க, எனக்கு இதில் நான் பெருசாக நம்பிக்கை இல்லை. சரி ஆனாலும் மாமா சொன்னாரேன்னு போகலான்னு போனேன். கோமதி, இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் நம்ம குலசாமி கோயிலுக்கு போகிறது தானே நம்ம கோமதி. நான் என்ன போக மாட்டேன் நான் சொல்லிட்டுருக்கோம், நம்ம தெரிஞ்சால் தானேங்க போவோம். அதுதான் கோமதி, பாரு எந்த ஊரில் பிறந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டுட்டு குலசாமி கோயிலை தெரிஞ்சிச்சு கோமதி. இன்னைக்கு அங்கே வந்த ஒருத்தங்க என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. தம்பி நீயும் நானும் ஒரே ஊர் தான்ப்பா, அவங்க என்னோட ஒரு 4 வயசு பெரியவங்களாக இருப்பாங்க கோமதி. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது
நீ எங்கே படித்த, என்ன பண்ண எல்லாமே கேட்டுட்டு கடைசி என்ன சொன்னாங்க தெரியுமா? பேச பேச ஒரு அதிசயம் நடந்துச்சு கோமதி. என்கிட்ட பேசுனது வேறு யாரும் இல்லை. அப்பா அது என்ன சாமியாப்பா? ஆடா அது இல்லை அரசி. என்கிட்ட பேசுனது வேறு யாரும் இல்லை, என் பெரியம்மா பொண்ணு, எனக்கு அக்காவா அவங்க பேர் வந்து உமையாள். அப்புறம் தான் எனக்கு அவங்க சின்ன வயசாக பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருந்தது கோமதி. அவங்க தான் ஒரு விஷயம் சொன்னாங்க, சொந்த பந்தம்லாம் சேர்த்து நாளைக்கு குலசாமி கோயிலில் பொங்கல் வைக்கிறாங்களாம் கோமதி. நம்ம குலசாமி கோயில் மானாமதுரை இருக்குது கோமதி. நம்ம எல்லாம் நாளைக்கு குலசாமி கோயிலுக்கு போகிறோம், சரியா? சம்மந்தி உங்களை மறந்துட்டேனே, நாளைக்கு நீங்களும் கண்டிப்பாக வரணும். என்ன பண்ணீங்க, நீ இங்கேயே தூங்கிடுங்க, அப்போ தான் நாளைக்கு காலையில் நம்ம சீக்கிரம் இருந்துச்சு போக முடியும். இல்லை சம்மந்தி, நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்தே ரெடியாகி வரோம். அதெல்லாம் நாங்கள் எதுக்கு சம்மந்தி? அதெல்லாம் இல்லைங்க, உங்கள் குலசாமி கோயில் கூப்பிட்டீங்க, நான் வந்தேன்ல, அது மாதிரி தாங்க இதுவும். ஏப்பா மீனா உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லணுமே. இல்லை மாமா அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா செந்தில் நீ தான் சொல்கிறியா? இல்லை வேண்டாம் நானே சொல்லிக்கிறேன். மீனா உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு கொடுப்பா. இல்லைப்பா அவர் வரமாட்டார்ல, நான் பார்த்துக்கிறேன்டா, அவங்க வந்தாலும் வரலாம் சொல்கிறது நம்ம கடமைடா. நீ அதெல்லாம் விடு, நம்பர் மட்டும் அப்புறம் எனக்கு அனுப்பு, சரியா? கோமதி, எனக்கு ஊரில் ஏகப்பட்ட சொந்த பந்தம் இருக்காங்களாம்மா, எல்லாத்தையும் நம்ம எங்கே போய் நாளைக்கு பார்க்கணும். இப்போ எவனா வந்து உனக்கு சொந்த பந்தம் இருக்கா, நீ யார் இல்லாதவன் வந்து சொல்லு, அப்புறம் பேசிக்கிறேன் அவங்களெல்லாம். சரி எல்லாம் சட்டுப்பட்டுலாம் ரெடி பண்ணுங்க போகிறதுக்கு. நான் போய் சீக்கிரமாக சாமானெல்லாம் வாங்கிட்டு வரேன் கோமதி. இப்போயே எங்கே போகிறீங்க? எல்லாம் சிறப்பாக இருக்கணும் கோமதி. நானே போய் எல்லாத்தையும் பார்த்து வாங்கிட்டு வரேன், சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.